எந்த மனுஷனும் நல்லவன் அல்ல. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. ஆனால் நல்லவனாக முயற்சி பண்ணலாம். கையை தட்டுங்களேன். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தன் வந்து கேட்டானா, கட்டளைகளை கைக்கொள். இவன் சொல்ல, சிறு வயது முதல் அப்படி தான் கைக்கொள்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், அந்த கட்டளையின்படி தான் இருக்கிறேன். அப்படியா? அவன் தன்னை நீதிமானாக்கவே முயற்சி பண்ணான். ஆண்டவர் சொன்னது எல்லாத்துக்கும். இப்போ நிறைய பேர் அப்படி தான், இதயம் சுத்தமாக இருந்தால் போதும்ல, இப்படி இல்லாமனே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்புறம் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தோம் அப்படின்னு அறிக்கை பண்ணான். இந்த அவனும் அப்படி தான் வாலிப பிராயத்தில் வந்து தேடுறான் ஆண்டவரை. கரெக்டான வயசில் வந்து தேடினான். அப்படியே யோசிப்பா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியில் இன்னும் நீ பரிசுத்தமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால் உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விடு, திருப்பி வராத ஒரு இடத்துக்கு விட்டுரு. கையை தட்டுங்களேன். பணக்காரன் கொடுத்தா வட்டி முதல்ல திருப்பி கொடுப்பான். ஒரே மாதிரி ஒரு சினிமா பார்க்குறவனு கூட்டா ஒன்று இதை விட அதிகமாக உன்னையே அசிங்கமாக்கிடுவான். ஒரு விபச்சாரக்காரன்ட்ட உன்னை பற்றி சொல்லினா அவனை விட கேடா உன்னை மாற்றிடுவான். உனக்கு இல்லாத ஒரு திருப்பியே தரதுக்கு லாய்க்கு இல்லாத தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு உன் சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அதை கேட்ட உடனே அதிக துக்கத்துடனே அவன் திரும்பி போய்விட்டான். வர்றவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேணும், இயேசு வேணும், ஆசீர்வாதம் வேணும். இதை விட்டுருன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக துக்கம், மனம் மடிந்தான், துக்கத்தோடு போய்விட்டானா. எதை விடணும்னு சொல்கிறோமோ அதை விடாத வரைக்கும் நீ ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கையை தட்டுங்களே. எதை விடணும்னு கர்த்தர் விரும்புகிறாத விட்டே ஆகணும். விட்டுணும்படி இல்லாட்டி உன் அங்குவார் அந்து போயிடும். நான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன் இன்ட்ரோடக்ஷனே, பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆனால் நல்லவனாக முயற்சி செய்வதை கர்த்தர் பார்ப்பார். இவன் நல்லவனாக முயற்சி செய்கிறான், ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். நீ எல்லாம் உனக்கு நல்லா விட்டுட்டு வந்திருப்பா என் கூட அப்படிங்கிறார். முடியல. நீ ஆண்டவருடைய நாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறாய், கர்த்தர் எதை விட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட உனக்கு மனசில்லை. வெற்று தேவன் தன்னோடு அப்படி வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்பார். நான் இப்பொழுதும் என்னுடைய பிரசங்கத்திலே ஜெபத்திலே நீங்கள் கவனிக்கலாம். நான் நீசனை மறைத்து நீ பேசும் என்பேன். நான் 42 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன செய்தேன் என்பது என்னால் சொல்ல இயலவில்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறேன்னா பயப்படுறேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறேன்னா பயப்படுறேன், ஆண்டவருடைய வேலையை உத்தமமாய் செய்தேனா செய்தேன். கர்த்தருடைய வார்த்தையோடு உலகத்தையும் பாவத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசினா 150% இல்லவே இல்லை. அதனால் நான் நீதிமானா இல்லை. என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். கைகளை தட்டி